கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்ல இருந்து என்ன இருந்தாலும் அவன் ஆம்பளல் அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லையா, அதெல்லாம் இன்னும் சில தாய்மார்கள் வீட்டில் அப்படிதான் வளர்க்குறாங்க ஆண்களை. பெண்கள் பயணப்பட விளைகிற போது அது குடும்பமாக இருக்கட்டும் அல்லது இந்த சமூகமாக இருக்கட்டும், கொடுக்கக்கூடிய பெயர் என்பது கொஞ்சம் வித்தியாசம். சாதாரணமாக நாங்கள் சொல்ல போனால் வீட்டில் இருக்கிறீர்கள் அல்லது இப்படியெல்லாம் சொல்லுவார்கள், தாராளமாக சொல்லுவார்கள், நல்ல தமிழ் வார்த்தைகளை சொல்லுவார்கள். இப்படி அவற்றையெல்லாம் கடந்து வருவது. மன அழுத்தம், ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும், டிப்ரெஸ்டாக இருக்கும். அதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரே தீர்வு சிகிச்சை பெண்கள் தங்களுடைய பெண் அரசியலை பேச விளைகிற போது அது எதற்காக இந்த சமூகத்தாலே அல்லது பெரும்பான்மையான மக்களாலே ஏன் அது விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்படுகிறது? ஒரு பெண்ணுக்கு அந்த உரிமை கிடைக்குது, இதை செய்யணும் இதை செய்யக்கூடாதுன்ற தீர்மானமான சிந்தனையை, அந்த அறிவார்ந்த சிந்தனையை பகிர்ந்து கொள்கிற ஒரு வாய்ப்பு பெண்ணுக்கு கிடைத்தால் இந்த மத அதிகாரம், சாதி அதிகாரம், இது சார்ந்த சண்டைகள், போர்கள், இன அழிப்பு அகலங்கம் நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குவோர் ரூபீஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் லிமிடெட். கேட்டரிங், டெக்கரேஷன் என முற்றுமுழுதான ஈவென்ட் பிளானிங் சேவையினை வழங்குகின்றது. உங்களது நிகழ்வுகள் எதுவானாலும் தங்கமான பொழுதாக மாற்றிட rubiescatering.co.uk. வணக்கம் உறவுகளே, மற்றும் ஒரு அகலங்கம் சிறப்பு நிகழ்ச்சியினோடாக இணைந்திருக்கிறோம். இது சமகாலத்தின் தகவல். சமகாலத்திலே உரையாடப்பட வேண்டிய விடயங்கள் தொடர்பாக ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு அதிதிகளை அழைத்து வந்து அவர்களோடு உரையாடுவதன் வாயிலாக உங்களுடைய இல்லத்திரைகளுக்கும் அழைத்து வந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் உரையாடப் போகிறோம். மிக முக்கியமாக இந்த கலைகளை பொறுத்த வரைக்கும், கலைகளூடாக நாங்கள் சொல்லுகிற விடயங்கள் பார்வையாளருடைய மனதிலே ஆழ பதியக்கூடிய தன்மைகளை அந்த கலைகள் கொடுக்கும். இதன் மூலமாகத்தான் கலைகள் மூலமாக அரசியல் பேசுகிற ஒரு நிலைப்பாடும் இன்றைக்கு சமூகத்திலே எழுந்திருக்கிறது. கலைகள் மூலமாக எடுத்துச் செல்லப்படுகிற அது தனி மனித அரசியலாக இருக்கட்டும், அல்லது ஒரு இனத்தினுடைய அரசியலாக இருக்கட்டும், அல்லது ஒரு மதத்தினுடைய அரசியலாக இருக்கட்டும், அது எதுவோ பேச வேண்டிய விடயத்தை பேசுகிற போது அது இலகுவாக பார்வையாளருடைய மனதிலே சென்று சேர்ந்து விடுகிறது. இப்படி இருக்க இவை தொடர்பாகத்தான் இன்றைக்கு நாங்கள் உரையாடப் போகிறோம். ஏனென்றால் காலத்துடைய தேவையும் அதுவாகத்தான் இருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் அழைத்து வந்திருக்கிறோம் கவிஞர் கூட்டி ரேவதி அவர்கள். தமிழ்நாட்டில இருந்து தன்னுடைய ஒரு தேவை நிமித்தமாக இங்கே வந்திருக்கக்கூடிய அவரை நாங்களும் கலையகத்திற்கு அழைத்து வந்திருக்கிறோம். கவிஞர் மட்டுமல்ல, எழுத்தாளர், சமூக செயற்பாட்டாளர், இப்படி பல தளங்களிலே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமாக திரை செயற்பாட்டாளர் என்று சொல்லி பயணப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய அவரைத்தான் இன்றைக்கு நாங்கள் கலையகத்திற்கு அழைத்து வந்திருக்கிறோம். வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம் கவிஞரே. உங்களை நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொண்டு அற்புதமான ஒரு மாலை பொழுதிலே நாங்கள் சந்தித்திருக்கிறோம். மகிழ்ச்சியினுடைய இலைகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொழுதாக இது இருக்கிறது. எப்படி இருக்கிறது இந்த பயணங்கள்? எப்படி இருக்கிறது அனுபவங்கள்? முதலில் ஐபிசி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் என் வணக்கம். எப்படி இருக்குதுன்னு சொல்ல முடியல. 20 வருடங்களுக்கு முன்பு நான் வந்திருக்கேன் யாழ்ப்பாணத்துக்கு. அதற்கும் இதற்கும் இடையில இந்த 20 ஆண்டுகளில் ரொம்ப ஒரு அழுத்தமாக இருக்குது அப்படின்னு நான் உணர்றேன். காற்றில் ஒரு அழுத்தம் இருப்பதாக, நினைவுகளில் ஒரு அழுத்தம் இருப்பதாக, எல்லாவற்றிலும் ஒரு கவனமான அழுத்தம் இருப்பதாக நான் உணர்கிறேன். இது அப்படிதான் சொல்ல முடியுது. இந்த உணர்வுகளை இதற்கு மேலே எப்படி சொல்ல முடியும்னு எனக்கு தெரியவில்லை. நீங்கள் 20 வருடங்களுக்கு முன்பாக இந்த நிலத்துக்கு வந்திருக்கிறீர்கள். சொல்லுவார்கள், நாங்கள் படிக்கிற போதெல்லாம் படித்திருக்கிறோம், தொப்புள் கொடி பந்தம் இப்படியெல்லாம் படித்திருக்கிறோம். உணர்வு ரீதியாக அது ஏதோ ஒரு வகையிலே தொடர்பாகத்தான் இருக்கிறது. இப்படி இருக்க நீங்கள் 20 வருடத்துக்கு முன்பு வந்திருக்கக்கூடிய அந்த நிலைமைக்கும் இன்றைக்கு 20 வருடங்கள் கழித்து வருகிற போது இருக்கக்கூடிய அந்த நிலைமையும் உங்களால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இந்த இடைப்பட்ட இந்த 20 வருடங்களுக்குள்ளே நீங்கள் அங்கிருக்கிற போது ஊடகங்கள் வாயிலாக அறிந்திருக்கக்கூடிய விடயங்கள், படித்திருக்கக்கூடிய விடயங்கள், அவற்றையெல்லாம் இங்கே நேரிலே வந்து பார்க்கிற போது அப்படி இருக்கிறது. வித்தியாசங்கள் இருக்கிறதா, அல்லது உண்மைத்தன்மைகளை நீங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியவாறு இருக்கிறதா, எப்படி இருக்கிறது? என்றால் நீங்கள் ஒரு படைப்பாளராகவே உன்னிப்பாக பார்க்கக்கூடிய அந்த திறன் உங்களிடத்திலே ஆழ வேறொன்றே இருக்கு. அப்படி இருக்கிறது. உண்மைக்கு மிக அருகில் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் நான். நம்ம எழுத்து, இலக்கியம், சினிமா, ஊடகங்கள் வழியா இங்க இருக்கிற நிலைமையை நாம் உணர்ந்து கொண்டே தான் இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும். 20 ஆண்டுகள் என்றால் 20 ஆண்டுகள் பெருக்கல் 365 நாட்கள் தான். இது தவிர வேறு நாடுகளுக்கு
அயல் நாடுகளுக்கெல்லாம் செல்லும்போது இங்கிருந்து சென்றவர்கள் இந்த ஊரை பற்றி அவர்கள் சொல்லும் கதை இருக்கு இல்லையா, அதுவே அப்படி மூட்டை மூட்டையாக கதைகள் சேர்ந்து இங்க வந்து யாழ்ப்பாணத்துல இறங்கின உடனே வெறிச்சோடி இருக்கும் வீதி, ஒரு மௌனம், ஒரு கனமான மௌனம். அதுல வந்து நம்ம தனியா போற மாதிரியான ஒரு அனுபவம் இருந்தது. அதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிச்சு. நம்ம யாழ்ப்பாணத்துக்கு தான் வந்திருக்கிறோம் அப்படின்றத உணர்வதற்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கொண்டது. அதான் எல்லாருமே ஒரு அந்த தண்ணீருக்கு அடியில் அழுத்தப்பட்ட ஒரு பந்து எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்க மாதிரி ஒரு உணர்வு இருக்கு. அப்படியான ஒரு உணர்வு பீடித்திருக்கிறது என்பதை நீங்கள் சொல்லுகிற போது எங்களுக்கு உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஏன்னா நான் வெளியிலேருந்து வந்திருக்கேன்ல. நிச்சயமாக. ஏனென்றால் எங்களுக்கு இந்த நிலம் பழக்கப்பட்டதாக மாறி இருக்கிறது. ஆகவே நாங்கள் உணர்வதை விட நீங்கள் உணர்வது என்பது அது அதிகமாக இருக்கு. இது ஒரு புறம் இருக்கு. நீங்கள் கூறியிருக்கக்கூடிய விடயத்தில இருந்து நான் தோட்டிச் செல்லலாம் என்று நினைக்கிறேன். அங்கு இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் இங்கு இருக்கக்கூடிய நிலைமைகளை எல்லாம் ஊடகங்கள் வழியாக எல்லாம் அறிந்திருப்பார்கள். அதே போன்று இங்கிருந்து வரக்கூடிய உறவுகள் மூலமாக அறிந்திருப்பார்கள். அந்த தன்மை என்பது அதிகமாக இருக்கிறது. ஆனால் ஒரு படைப்பாளராக படைப்பாற்றல் சார்ந்து செயல்படுகிற படைப்பாளிகளிடம் அந்த அவர்களிடத்திலே இந்த ஈழம் அல்லது இந்த நிலம் சார்ந்திருக்கக்கூடிய அரசியல் இவை பற்றிய புரிதல் வந்து எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு இருக்குது? ஏனென்றால் வெவ்வேறு கருத்து நிலைப்பாடுகள் இருக்கிறது. உங்களுடைய பார்வையிலே அதை நீங்கள் எப்படி புரிந்து கொள்ளுகிறீர்கள்? அதாவது ஈழ அரசியலை புரிந்து கொள்வதற்கு முன்பு வந்து இவ்வளவு இலக்கியங்கள் இல்லை. இப்ப எல்லாரும் நிறைய பரவலாக கவிதை, கதை, நாவல் வழியாக படைப்பவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் உலகெங்கும் சிதறி போயிருக்கிறார்கள். அதன் வழியாக நம்ம வாசித்து தெரிந்து கொள்கிறோம். அதுல இருக்கிற உண்மைத்தன்மைகள் வந்து நமக்கு கொஞ்சம் உதவுகின்றன. ஆனா இங்கு நேரடியா இவ்வளவு விடயங்களையும் அங்கிருந்து உணர்ந்து கொள்ள முடியுமா, அதை உள்வாங்கிக் கொள்ள முடியுமா செய்திகள் வழியாக, இலக்கியங்கள் வழியாக, அப்படிங்கிறது சந்தேகம்தான் அப்படின்னு நினைக்கிறேன் நான். இப்படி நமது மனித மனம், பொதுவா தமிழர்களின் மனம் எப்படின்னா நிலம் சார்ந்து இயங்குவது. நிச்சயமாக நம்ம ஒரு நிலத்திற்கு போகாமல் அந்த நிலத்தின் காட்சிகளை பார்க்காமல் அதனுடைய முழுமைத்தன்மையை, உண்மையை உள்வாங்கிக் கொள்வது ரொம்ப கடினம் ஷர்மிளா. இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறைய வீடுகளை பார்க்கிறோம். அந்த வீடுகளுக்கு கூரைகள் சிதிலமடைந்து விட்டன. அதன் நடுவே மரங்கள் வளர்ந்திருக்கின்றன. மிகப்பெரிய மரங்கள், சில இடங்களிலே ஆலமரங்கள் விழுதுகளை விட்டு இருக்கின்றன. இந்த படிமம் இருக்கு இல்லையா, இந்த படிமம் இந்த நிலத்தின் வரலாற்றை சொல்கிறது. அப்ப இத வந்து அப்படி ஒரு தெருவின் வழியாக போகும்போது அப்படி பல 100 வீடுகள் இருக்கிறத பார்க்கும் பொழுது உள்ளே துணுக்குறுதல்னு சொல்லுவோம்ல, அது மெல்ல வந்து இதயம் வந்து சரியும் அல்லது அசையும். அந்த அனுபவம் வந்து இந்த நிலத்திற்கு வரும்போது கிடைத்தது அப்படின்னு தான் சொல்லணும். இது நான் வேற இலக்கியத்துல பல வகையில் உள்வாங்கி இருந்தாலும், நாம வந்து பெண்கள் வந்து நிலத்தின் பார்ப்பட்ட மனிதர்கள். நம்ம நிலத்தோட இணைந்து தான் நம்மளுடைய வாழ்க்கையின் கதைகளை, வரலாற்றை நம்ம பேசுகிறோம். அப்படி உள்ள வரும்போது எனக்கு அப்படி ஒரு உணர்வு இருந்தது. ரொம்ப நேரம், எனக்கு நீண்ட நேரம் நான் ஒரு மௌனத்திற்குள் இருந்தேன் அப்படின்னு சொல்லலாம். நீண்ட நேரம் மௌனத்திற்குள் இருந்தீர்கள், அப்படியே கலைநயமாக இருக்கிறது. அதே நேரத்தில் பொதுவாக ஒரு கருத்து நிலைப்பாடு இருக்கிறது. எங்களுடைய நிலம் சார்ந்திருக்கக்கூடிய, அதுவும் ஈழ நிலம் சார்ந்திருக்கக்கூடிய, ஈழ அரசியல் சார்ந்திருக்கக்கூடிய விடயங்களை படைக்கிற போது அவற்றை ஒரு வணிகமயப்படுத்திய ஒரு நோக்கத்தில் தான் அதனை படைக்கிறார்கள் என்கிற ஒரு கருத்து நிலைப்பாடு பொதுவாக இங்கே இருக்கக்கூடிய மக்களிடத்துல இருக்கிறது. இதை நீங்கள் ஒரு திரைத்துறை செயற்பாட்டாளராக அல்லது ஒரு படைப்பாளராக நீங்கள் எப்படி புரிந்து கொள்ளுகிறீர்கள்? இல்லவே இல்லை, அது அப்படி சொல்லவும் முடியாது. இன்னும் சொல்ல போனா நீங்க இன்னும் படைக்கணும். அப்பதான் எல்லாருக்கும் என்னுடைய உண்மைத்தன்மைகளும் நீதியும் தெரிய வரும். நான் எப்படி உருவானேன் கவிஞரா அப்படின்னா, ஈழ பெண் கவிஞர்களின் எழுத்திலிருந்து தான் ஊக்கம் பெற்று நான் உருவாயிருக்கேன். எனக்கு கவிதைன்னா என்ன, அது எவ்வளவு உண்மையானது, எவ்வளவு வீரியமானது, எவ்வளவு அதற்கு வந்து ஆற்றல் இருக்கு. ஒரு கவிதைக்கு இவ்வளவு ஆற்றலை ஒரு கவிதைக்குள் நுழைக்க முடியுமா சொற்களால் அப்படின்னு கற்றுத்தந்தவர்கள் வந்து ஈழ பெண் கவிஞர்கள் தான். அங்கே இருந்து தான் நான்லாம் கவிதை எழுத வரேன். அப்படி பார்க்கும் பொழுது இன்னும் நாம வந்து கவிதையோ, சிறுகதையோ, நாவலோ, திரைக்கதையோ எழுத வேண்டிய அவசியம் இருக்கிறது.
இந்த மார்க்கெட்காக, வியாபாரத்திற்காக, வணிகத்திற்காக நாம் எழுதுகிறோம் என்று சொல்வது நம்மை முடக்குவது தான் என்று நினைக்கிறேன். நமது சிந்தனையை வந்து ஒரு தணிக்கை செயல்பாட்டுக்கு உள்ளாக்குவது இருக்கு இல்லையா, அது வந்து எப்போதுமே வந்து ஒரு ஆதிக்க சமூகம் பண்ணிட்டே தான் இருக்கும். அதிகார சமூகம் என்ன சொல்லணும்னா, நம்மளுக்குள்ள இருக்கு இல்லையா, அறம் இருக்கு இல்லையா, அதை நம்ம அப்படி அதை கொஞ்சம் உலுக்கிட்டா நம்ம வந்து நம்ம அப்படி சிந்திக்கிறோமோ அப்படின்ற நம்ம அந்த கேள்விகளுக்குள்ளேயே போயிடுவோம். ஸோ அதனால என்னன்னா, இயற்றவரை எழுதுவது அது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுகிற போது எனக்கு ஒரு ஞாபகம் வருகிறது. இன்றைக்கு ஒரு கவிதையை வாசித்தேன். அதனுடைய சாராம்சம், கூண்டிலே இருக்கக்கூடிய கிளி அந்த கூண்டை விட்டு பறப்பது என்பது அந்த கூண்டினுடைய உரிமையாளருக்கு அந்த கிளி விதியை மீறுவது அல்லது ஒழுக்கத்தை மீறுவதாகத்தான் இருக்கும். இப்படியாகத்தான் இருக்கிறது இன்றைக்கு நிலைப்பாடுகள். இப்படி இருக்கிற அழகான குறியீடு. இப்படி இருக்கிற போது இன்னும் ஒரு மிக முக்கியமான விடய பரப்பு. நாங்கள் இந்த கலைகள் வழி அரசியலை பேசுகிற விடயங்கள் தொடர்பாக பார்க்கிற போது, ஒரு கலைஞன் தான் எடுத்துக்கொண்ட அரசியலை அந்த படைப்பின் ஊடாக பேசுவதற்கு இது தீர்மானிக்கிறது. பர்சனலான அனுபவம் நினைக்கிறேன். நம்மளை வந்து ஏதோ தொடுகிறது, இதை செய் என்று தூண்டுகிறது. அதுதான் வந்து கலைப்படைப்பின் வழியாக அந்த அரசியலை பேச வைக்கிறது. ஆனா ஒரு தனி மனிதனுக்குரிய அனுபவம் மட்டும் போதுமா அப்படின்னு இல்லை. பொது சமூகத்தோட, இனத்தோட என்னை வந்து இணைக்க தெரியணும். எனக்கு ஏற்படுற அனுபவம் இந்த சமூகத்திற்கானது, இந்த சமூகத்திற்கு ஏற்படுகிற அனுபவம் எனக்கானது அப்படின்றத வந்து இணைத்து பேசும்பொழுது, நான் எழுதுகிற எழுத்தில், நான் எடுக்கிற புகைப்படத்தில், நான் எடுக்கிற திரைப்படத்தில் அதை வந்து நம்ம உள்ள வைக்கிறதுக்கான ஒரு தூண்டுதல் இருந்து கொண்டே இருக்கும். அப்பதான் நம்மளால உறங்க முடியும். நான் இந்த உலகத்தை நோக்கி என்ன விதமான குரலை எழுப்ப விரும்புகிறேன், அதை நான் செய்துவிட்டேன், செய்து விடுகிறேன், செய்து விடுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப அவசியம்னு நினைக்கிறேன். ஸோ தனிப்பட்ட தூண்டுதல் ரொம்ப முக்கியம். நம்மளுடைய அனுபவத்தை நாம் எப்படி உள்வாங்கிக்கிறோம். நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் நிகழுது, துன்பம் நிகழுது, ஐயோ எனக்கு மட்டும்தான் இப்படி நிகழுது அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா மனிதன் வீழ்ச்சியை நோக்கி போகிறான். எனக்கு நிகழ்வது தான் எல்லாருக்கும் நிகழ்கிறது, எல்லாருக்கும் நிகழ்கிற துன்பம் தான் எனக்கமானது அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய எழுச்சி நிகழ்கிறது. ஸோ அந்த மாதிரி நான் நினைக்கிறேன், நம்ம பொது சமூகத்தோடு ஒரு தனி மனிதன் தன்னை இணைத்து பார்த்து புரிந்து கொள்கிற விழிப்புணர்வு ரொம்ப முக்கியம். நிச்சயமாக நீங்கள் இறுதியாக குறிப்பிட்டு இருக்கக்கூடிய வரிகள் மிகவும் முக்கியமானவை. பொது சமூகத்தோடு ஒரு கலைஞனோ அல்லது தனி மனிதனோ தன்னை இணைத்து பார்க்க வேண்டிய தேவை என்பது அங்கே மிக முக்கியமாக உணரப்படுகிறது. அல்லது நாங்கள் தனியன்களாக மாறிவிடுவோம், அதுதான் சமூகத்தில் இருந்து நாங்கள் புறந்தள்ளப்படுகிறவர்களாக மாறிவிடுவோம். இது இப்படி நாங்கள் உரையாடி கொண்டிருக்கிறப்போ நான் நினைக்கிறேன், உங்களுடைய எழுத்துக்கள், உங்களுடைய முலைகள் கவிதை தொகுப்பு வந்த ஆரம்பத்தில் அந்த கவிதைகள் எல்லாம் பல விமர்சனங்களை சந்தித்தன, பல அழுத்தங்களை சந்தித்தன என்றெல்லாம் நான் வாசித்து அறிந்து கொள்கிறேன். இப்படி பெண்கள் தங்களுடைய பெண் அரசியலை பேச விளைகிற போது அது எதற்காக இந்த சமூகத்தாலே அல்லது பெரும்பான்மையான மக்களாலே ஏன் அது விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்படுகிறது, அல்லது ஏன் அது கொஞ்சம் தளம்பல் நிலைக்கு இட்டு செல்லப்படுகிறது? என்ன காரணம்? அதுக்கு பின்ன இருக்கக்கூடிய அந்த அரசியல் நுணுக்கம் தான் என்ன? அந்த கட்டுமானத்தின் மீது தான் எல்லா அதிகார மையமும் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கு. எதுவாக இருந்தாலும், சாதியாக இருந்தால், மதமாக இருந்தால், எல்லா ஆணாதிக்கமாக எதுவாக இருந்தாலும் அந்த கட்டுமானத்தின் மீது தான் எழுப்பி ஒரு கோட்டையாக, ஒரு பொய் கோட்டையாக கட்டி வைக்கப்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் வந்து ஒரு பெண் வந்து இதை உடைத்து எழுதுகிற உரிமையை பெறும்போது எல்லாருக்கும் என்ன ஆட்டமாகிறது அப்படின்னா, ஐயோ இதெல்லாம் இடிஞ்சு விழுந்துருமே, இந்த கோட்டைகள் எல்லாம், நம்ம எழுப்பி இருக்கிற கோட்டைகள் எல்லாம், நம்மளுடைய மன பிரமைகள்லாம் சுக்குநூறு ஆகிடுமே அப்படின்ற ஒரு பயம், சந்தேகம், ஒரு அச்சுறுத்தல் எல்லாமே நிகழ்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப பதட்டமாகி, ஐயோ நீ இதை செஞ்சிடாத, இதை எழுதிடாத, இந்த உண்மையை சொல்லிடாத. குறிப்பாக நான் எப்படி பார்க்குறேன்னா, பெண்கள் தான் சமூகத்தின் வந்து வேர். அவர்கள் வழியாக தான் ஒரு சமூகம், அப்படியான சமூகம் தான் தாய் வழி சமூகம்னு ஏன் சொல்கிறோன்னா, அறிவார்ந்த சிந்தனையை வந்து மக்களுக்கு கடத்துகிற பொறுப்பு, கனிவான பொறுப்பு யாருக்குன்னா பெண்களுக்கு தான். அப்போ அந்த உரிமையை நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளும் போது இந்த சமூகத்தினுடைய எல்லா விஷயங்களையும் நீங்கள் மாற்றி அமைச்சிருவீங்க. அந்த உரிமை கிடைச்சா, ஒரு பெண்ணுக்கு அந்த உரிமை கிடைக்குது,
இதை செய்யணும் இதை செய்யக்கூடாதுன்ற தீர்மானமான சிந்தனையை, அந்த அறிவார்ந்த சிந்தனையை பகிர்ந்து கொள்கிற ஒரு வாய்ப்பு பெண்ணுக்கு கிடைத்தால் இந்த மத அதிகாரம், சாதி அதிகாரம், இது சார்ந்த சண்டைகள், போர்கள், இன அழிப்பு எல்லாமே இல்லாம போயிடும். ஆனா இதை வைத்து ஆதாயம் காண்பவர்களுக்கு வந்து இது ஒரு பெரிய வந்து அதிர்ச்சியாக இருக்கும். அதனாலதான் அவங்க வந்து பெண்கள் எழுதுகிறதை வந்து விரும்பவில்லை அப்படிங்கிறத நான் கண்டுபிடித்திருக்கிறீர்கள். அதுதான் உண்மையான விடயமாகவும் இருக்கிறது. எப்படி இந்த இத்தனை வருடங்களை கடந்து வந்திருக்கிறீர்கள்? கிட்டத்தட்ட 12க்கும் மேற்பட்ட கவிதை தொகுப்புகள் வெளிவந்திருக்கின்றன, புத்தகங்கள், இனிய சிறுகதை தொகுப்புகள் வெளிவந்திருக்கின்றன. அது மட்டுமன்றி இந்த ஆவணப்பட இயக்கம், திரைப்பட இயக்கம் என்றெல்லாம் அப்படியே தொடர்ச்சியாக பயணப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள். எப்படி இந்த அழுத்தங்களை எல்லாம் தகர்த்தறிந்து கொண்டு இப்படி பயணப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள்? உங்களை போன்ற கவிஞர்களால் தான். அதாவது எப்படி சொல்லணும்னா, உண்மையிலே இந்த 25 ஆண்டுகள் ஆகிறது எழுத வந்து. எவ்வளோ பேர் எழுத வந்துட்டோம் இல்லையா? பெண் கவிஞர்கள் வந்து எவ்வளோ பேர் வந்து இந்த நிலத்திலும் அந்த நிலத்திலுமாக எழுத வந்துட்டோம். உலகெங்கிலும் நகர்ந்த நிறைய பெண் கவிஞர்கள் உருவாயிட்டாங்க. நான் எப்படி சமாளிக்கிறோம் அப்படின்னா, யாரிடமும் அங்கீகாரம் கோராமைன்னு ஒன்று இருக்கு. என் எழுத்துக்கான அங்கீகாரம் அல்லது நான் கவிஞர் என்பதற்கான அங்கீகாரத்தை இந்த பொது சமூகத்திடம், ஆணாதிக்க சமூகத்திடம், அது மாதிரியான அதிகார தளங்கள்ல நம்ம கோராம இருக்கிறது இருக்குல்ல, அது ஒரு பெரிய விடுதலை நமக்கு. அது இந்த 25 ஆண்டுகளை மிகவும் விடுதலையாக என்னை இயங்க வைத்திருக்கிறது என்று நினைக்கிறேன். உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். நான் அப்பவே என்ன ஆயிடுதுன்னா, கை நிறைய செய்வதற்கு வேலைகள் இருக்கின்றன. எதையும் சார்ந்து இல்லாம இருக்கிறது, யாருடைய அதிகாரத்தையும் எதிர்பார்த்து காத்து நில்லாம இருக்கிறதே வந்து நம்மளுடைய வேலைகள் எதையும் செய்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அப்படிதான் நிறைய ஆவணப்படங்கள் ஏற்றினோம். இப்போ முழுநீள திரைப்படம் செய்து கொண்டு இருக்கிறோம். 20க்கும் மேலான கவிதை தொகுப்புகள் எழுதியிருக்கிறோம். 3 வால்யூம் கவிதை நூல்கள், சிறுகதைகள் நிறைய எழுதியிருக்கோம். 6 தொகுப்பு வெளியிட்டு இருக்கிறோம். நாவல் எழுதுகிறோம். இன்னும் எழுதுவதற்கான ஆழமான கருப்பொருள்கள்லாம் வந்து முளைச்சிட்டே இருக்கு மனசுக்குள்ள. அதான் கை நிறைய வேலை இருக்கு. அது எங்கேருந்து வருது அப்படின்னா, இது எல்லாம் நிராகரிக்கிறது. நம்ம தலையில வந்து தட்டுறாங்கல்ல, இதை செய்யாத அப்படின்னு ஒண்ணு. 2வது சச்சரவுக்கு உள்ளாக்கி என்கிட்ட கேள்வி கேட்டவங்கலாம் இருக்காங்க. இந்த 25 ஆண்டுகளுக்கு பின்பு நீங்க உயிரோட இருக்கிறியான்னு பாக்குறேன், நீ ஒரு புல்லா கூட இருக்க மாட்டேன் இந்த திரைத்துறையிலலாம் அப்படின்னு சொன்னவங்கலாம் இருக்கு. ஆனால் ஷர்மிளா, தமிழ் மொழியினுடைய ஆற்றல் இருக்குல்ல, அது நம்மை வந்து அதிக விசையோடு, அதிக விடுதலையோடு இயங்க வைக்கும். மொழியின்பால் நம்மளுக்கு இருக்கிற விழிப்புணர்வு வந்து அதிகமாக நம்மை அது வந்து நல்லா வேலை செய்ய வைக்கும். எனக்கு தெரிஞ்சு முன்பை விட நான் இப்பொழுது ரொம்ப கவனமாக மனக்குவிப்போட வேலை செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இப்போ என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற முதிர்ச்சி வந்துடுது நம்மளுக்கு. வயதும் ஒரு காரணம், அனுபவமும் காரணம். அப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய முன்னோர்கள் இதை விட அதிகமாக வேலை செஞ்சுருக்காங்க. நம்மளோடது காலம் விரயம் நிறைய ஆகுது. நம்மளோட தொழில்நுட்ப ரீதியான கவனச்சிதறல் நிறையா இருக்கு. இதையெல்லாம் தாண்டி நம்ம இந்த வாழ்க்கையை ஒரு பயனுள்ள பொருளாக ஆக்குவதற்கான எல்லா வேலையும் நான் இப்போதான் முனைப்போடு செய்ய தொடங்கி இருக்கிறேன் என்று நினைக்கிறீர்கள். அதே நேரத்தில் நீங்கள் பயணப்படுகிற வழக்கம் உங்களிடத்துல அதிகமாக இருக்கிறது. இந்த பயணங்கள் பெண்களை எந்த அளவுக்கு வழிப்படுத்தும் அல்லது வளப்படுத்தும்? என்ன ஒரு முக்கியமான கேள்வி தெரியுமா? நான் பயணத்தை வந்து ரொம்ப முக்கியமான முதன்மையான விஷயமா நினைக்கிறேன். நான் சொன்னது போலவே அந்த நிலத்திலிருந்து இங்கே வந்து இறங்குவது என்பது இருக்கிறது இல்லை. முழு நேரமும் நான் மேலேருந்து நிலத்தை பார்த்துட்டே இருக்கேன். எந்த நிலத்தில் அது வந்து இந்திய எல்லையை கடக்கிறது, எந்த இடத்தில் வந்து அது இங்கு வந்து இந்த ஈழத்தின் எல்லைக்கு வருகிறது, அதனோட அழகு, அதனுடைய அமைதி, அது எழுப்புகிற நினைவலைகள் எல்லாமே ரொம்ப பரவசமாக இருக்கு. அந்த பரவசம் வந்து நமக்கு புத்துணர்ச்சி தருகிறது, ஒன்று புத்துயிர்ப்பும் தருகிறது. நம்ம புது மனிதரா, நானே புது மனிதரா மாறிடுறேன். அதே மாதிரியான குட்டிரேவதியாக அப்படி இருக்கணும்னு நான் அவசியம் இல்லை. என்னுடைய நிறைய சிந்தனைகள் வந்து புதிய சிந்தனைகளாக மாறுகிற நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நிகழுது நம்ம மனதுக்குள்ள. அப்ப நீங்க பயணம் மட்டும்தான் இதை செய்ய முடியும். நம்ம வந்து சொல்றோம், இந்த மன அழுத்தம், ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கும், டிப்ரெஸ்டா இருக்கும், அதுக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரே தீர்வு வந்து சிகிச்சை வந்து
நல்ல பயணம் செய்கிறது தான். அது மட்டுமல்ல, நம்மளுடைய நமது படைப்பாற்றலை வந்து ஊக்குவிக்கிறதுக்கும் வந்து பயணம் ரொம்ப முக்கியம். பெண்களுக்கு முதல் விடுதலை கருவி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, எழுந்த மூட்டையை தூக்கிட்டு பயணப்படணும், வேற நிலத்தை நோக்கி போகணும், எதையும் எதிர்பார்க்காம. ஒரு 2-3 நாட்களுக்கு அப்படி போகும்பொழுது நீங்கள் திரும்ப உங்களுடைய வீடு நோக்கி போகும்போது உங்களுக்கே நீங்கள் வந்து ஒரு புதிய பெண்ணாக இருப்பீங்க அப்படிங்கிறத நான் எழுதி தருகிறேன். உங்களுடைய அனுபவத்துல இருந்து. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஆனால் பயணப்படுகிற போது, பெண்கள் பயணப்பட விளைகிற போது, அது குடும்பமாக இருக்கட்டும் அல்லது இந்த சமூகமாக இருக்கட்டும், கொடுக்கக்கூடிய பெயர் என்பது கொஞ்சம் வித்தியாசம். சாதாரணமாக நாங்கள் சொல்ல போனால் வீட்டில் இருக்கிறீர்கள் அல்லது இப்படியெல்லாம் சொல்லுவார்கள், தாராளமாக சொல்லுவார்கள், நல்ல தமிழ் வார்த்தைகளை சொல்லுவார்கள். எப்படி அவற்றையெல்லாம் கடந்து வருவது? பழக்கப்பட்டுருவாங்க. ஒரு வயது வரைக்கும் எல்லாமே நடக்கும். நீங்க சொல்றது எல்லாமே தொடக்கத்துல சொல்லுவாங்க. ஆனால் கவிதை எழுதுவதற்கு வந்து நீங்க வீட்டுக்குள்ள 4 சுவருக்குள்ள இருந்தா நாம் எழுதியதே தான் திரும்ப எழுதுவோம். நான் சொல்லிக்கிறது எனக்கு அப்படி இல்லை. இந்த ஒரு வாழ்க்கையில எவ்வளவு அகலமா என்னுடைய சிறகுகளை விரிக்கணுமோ அதை நான் செய்துக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு யாரையும் நான் சார்ந்து இருக்கக்கூடாது. அதுக்கு வந்து பெரிய வாய்ப்பு என்னன்னா பயணம்தான். எங்கேயாவது இங்க வர்றீங்களா, அங்க வர்றீங்களா, இதுக்கு வர்றீங்களா, அதுக்கு வர்றீங்களான்னு கூப்பிட்டா ஆளா கிளம்பிடுவேன். இன்னும் அப்ப வந்து நிறைய நம்மளுக்குள்ள வந்து நிறைய ஐடியாஸ் தோணும், நிறைய புதிய விடயங்கள் தோணும். எப்படி இந்த விடயம் நம்மளுக்கு தோணுச்சு அப்படின்னு பார்த்தா அதற்கு காரணம் வந்து பயணம் தான் அப்படின்னு நினைக்கிறேன். நான் இங்கே வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து இருக்கணும்னு தான் வந்தேன். நீங்கள் இப்போ என்னோட ஷெட்யூலை பார்த்தா மலைச்சு போயிடுவீங்க. அவ்வளவு இடங்களுக்கு இந்த 10 நாட்களுக்குள்ளே நான் போயிட்டு சென்னை திரும்பணும் அப்படின்னு இருக்கு. அப்போ நம் பெண்களினுடைய சிறகு வந்து ரொம்ப ரொம்ப விரிந்தே இருக்கணும் எப்போதும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அப்போ தான் நீங்கள் ஒரு அழகான உறவுகளை எழுப்ப முடியும், அழகான படைப்புகளை கொடுக்க முடியும். இந்த மானுடத்திற்கு ரொம்ப முக்கியமானது என்னன்னா கருணை தான். ஒருவர் மீது மற்றொருவர் காட்டும் கருணை தான். அந்த கருணையை எப்போ ஊற்றெடுக்கும் அப்படின்னா, நான் எனக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும்போது உங்களுக்கு நிறைய கருணையை நான் வந்து வழங்க முடியும், அன்பை கொடுக்க முடியும். அப்ப நான் என்னை எந்த பிரச்சனையும் இல்லாமல், அழுத்தம் இல்லாமல் வைத்துக்கொள்வது என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். அது எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு, இந்த சமூகத்திற்கு அப்படின்னு இருக்கு. அப்ப அதற்கு வந்து பெண்களுக்கு வந்து முதன்மையான விஷயம் பயணச்சீட்டு தான். யாராவது பயணச்சீட்டு கொடுத்தாங்கன்னா நீங்கள் போயிடுங்க, இல்லை நீங்களே அந்த பயணச்சீட்டை வாங்கிட்டு பயணிச்சிருங்க, பயணப்படுங்கள். ஆனால் இப்படியெல்லாம் சொல்லுகிற போது எல்லா பெண்களுக்கும் பயணப்பட முடிவதில்லை. நீங்கள் குறிப்பிட்டதை போன்று சமூக அடுக்குகளில் இருக்கக்கூடிய சமூக அடுக்குகள் வந்து அவர்களை தடுக்கிற நிலைமைகளும் வந்து இருக்கிறது. இவற்றையெல்லாம் வெற்றி கொள்ள வேண்டுமாக இருந்தால் எப்படி அவர்கள் தங்களை தற்காத்து கொண்டு பயணிக்க வேண்டும்? நீங்கள் சொல்கிற இந்த தற்காப்பு வந்து சமூக பாதுகாப்பு இந்தியாவில் ரொம்ப முக்கியமான சூழலை உருவாக்கியிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஆணையத்திலிருந்து, பெண்கள் ஆணையத்திலிருந்து அவங்க சொல்கிற முதல் விதி என்னன்னா, பெண்கள் தனியாக பயணப்படாதீர்கள், சமூக பாதுகாப்பே இல்லை. உங்களுக்கு தெரியும், இந்தியாவில் பெண்கள் மீதான பாலியல் வன்முறை வந்து எந்த அளவுக்கு வந்து அதிகமாகிறது, மோசமாகி கொண்டே இருக்கிறது. முன்பு போல எந்த குழந்தையும் பெண் குழந்தைய வந்து தனியாக விடவே முடியல. இந்த பக்கத்து தெருவில் இருக்க கடைக்கு போய் மளிகை ஜாமான் வாங்கிட்டு வா, இல்லை பால் வாங்கிட்டு வா, அப்படி கூட அனுப்ப முடியாத ஒரு சூழல் இருக்கு. இதில் எப்படி பயணப்படுறது அப்படின்னு பார்த்தா, இது ரொம்ப பழைய விஷயம்தான், ஆனால் நம்ம திரும்ப சொல்லணும்னு நினைக்கிறேன். பெண்களோடு பெண்கள் இணைந்து வாழ்கிற, பயணிக்கிற, ஒரு அமைப்பாக இயங்குகிற, இயக்கமாக இயங்குகிற அந்த தன்மைக்கே நம்ம போகணும்னு நினைக்கிறேன். ரொம்ப உதிரிகளாயிட்டோம், நம்ம ரொம்ப தனித்தனியாக ஆயிட்டோம். அப்படி இல்லாமல் ஒரு குழுவாக, ஒரு கூட்டமாக, இயக்கமாக அப்படி நம்ம ஃபங்க்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான். ஒரு 5 பெண்கள் சேர்ந்து பயணிக்கலாம், 10 பெண்கள் சேர்ந்து பயணிக்கலாம், 5 பெண்கள் சைக்கிளில் பயணப்படலாம், பேருந்தில் பயணப்படலாம். அப்போ வந்து நீங்கள் அந்த ஆற்றல் இருக்குல்ல, சில பெண்கள் சேரும்போது அந்த இடத்துல தோற்றம் அளிக்கிற ஆற்றல் இருக்குல்ல, அந்த சக்தி, அது வந்து பெரியது, அது வந்து அளப்பரியது. அதை வந்து நம்ம வெளிப்படுத்துகிற சமூகத்திற்கு, அதுவும் குறிப்பாக நம்ம ஒடுக்கணும்னு நினைக்கிற சமூகத்துக்கு
உணர்த்துகிற வாய்ப்பு வந்து எப்படின்னா பெண்கள் பெண்களோடு இணைந்து பணிபுரிதல், செயல்படுதல், அதுதான் பயணத்துக்கும் அது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் துணை மட்டுமல்ல, சமூகத்திற்கு நம்ம வந்து ஒரு புதிய தோற்றத்தை கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். பெண்கள் எந்த பெண்ணும் தனியா இல்லை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த உலகமயமாக்கலுக்கு பின், இந்த தொழில் புரட்சிக்கு பின், இந்த ஃபோன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ரொம்ப ஃபோனோட ரொம்ப சௌகரியமாயிட்டோம். அந்த வசதிக்குள்ள நம்ம உள்ள போயிட்டோம். தனியா ஃபோனும் நம்மளும் இருந்தா போதும்னு நினைக்கிறோம். ஆனா அப்படி இருக்க முடியாது. உங்களுடைய தனிமையே உங்களுக்கு ரொம்ப ஆபத்தானது. பிசிக்கல் தனிமை அப்படி சொல்றேன்னா. ஸோ அதை வந்து முறியடிப்பதற்கு நாம் வந்து பெண்களோடு பெண்கள் இணைந்து தான் ஆக வேண்டும். பயணப்படக்கூடியதாக இருக்கு. ஆனாலும் இன்னொரு விடயம், இன்றைக்கு பெண்கள் முன்மாதிரியாக முன்னின்று இலக்கிய செயற்பாடுகளில் ஈடுபடுகிறார்கள். தங்களுடைய அரசியலை தாங்களே பேசுகிறார்கள். கல்விகளிலே முன்னின்று இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் இன்றைக்கு பெண்கள் முற்போக்காக இன்றைக்கு வளர்ந்து நிற்கிறார்கள். அதே நேரத்தில் பெண்கள் மீது நிகழ்த்தப்படுகிற வன்முறைகளும் அதிகமாக இருக்கிறது, ஒப்பீட்டளவில் அதிகமாக இருக்கிறது. நாங்கள் ஆரம்பத்திலே பார்க்கிறது, இன்றைக்கு அதனுடைய அந்த வீதம் என்பது மிக அதிகமாக இருக்கிறது. இந்த ரெண்டுக்கும் இடையில் ஏதாவது தொடர்புகள் இருக்கிறதா? என்ன காரணம் இப்படியான சம்பவங்கள் நிகழ்த்தப்படுவது பின்னே? டிக்னிட்டி பத்தி நமக்கு சரிசமமாக இருக்கிற ஆண்களுக்கு நம்ம சரியா பயிற்றுவிக்கல அப்படின்னு நினைக்கிறேன். அது ஒண்ணு. நம்ம வந்து கல்வி, பொருளாதாரம் எல்லா விடுதலையும் அடைந்தால் கூட நம்மளுடைய டிக்னிட்டிக்கு வந்து டிக்னிட்டியை நாம் எப்போ பேணுவது அப்படின்றது ஒரு பொருளாக வரல. ரெண்டு விஷயமும் இருக்கு. நான் என்னால் எல்லாமே முடியும், ஆனால் எது டிக்னிட்டி அப்படின்றதுல நம்மளுக்கு சில நுட்பமான சிக்கல்கள்லாம் இருக்கு. பெண்களுக்கு வந்து என்னதான் இருந்தாலும் அந்த கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன்ல இருந்து என்ன இருந்தாலும் அவன் ஆம்பளல் அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லையா? அதெல்லாம் இன்னும் சில தாய்மார்கள் வீட்டில் அப்படிதான் வளர்க்குறாங்க ஆண்களை. இப்போ உண்மையிலே ஆண் என்பவனுக்கு வந்து என்ன மாதிரியான டிக்னிட்டி, மாண்பு வேணும் அப்படிங்கிறது இன்னும் வந்து ஒரு நம்மளுடைய தனிப்பட்ட வெளிகளில் இன்னும் நம்ம அழகாக பயிற்றுவிக்கலை நம்மளுக்கே அப்படின்றது தான் அர்த்தம். இது போதாது அப்படின்னு சொல்லுது. ஒரு பெண் விடுதலைக்கு வந்து வெறும் கல்வி, பொருளாதாரம் அல்லது உங்களுக்கு கிடைக்கிற சமூக அடையாளங்கள் இதெல்லாம் போதலை அப்படின்னு சொல்லுது. இது அப்படிதான் இதை காட்டுது. நம்மளோட டிக்னிட்டி இருக்கு இல்லையா? எனக்கு எல்லாவற்றையும் மீறி என்னுடைய டிக்னிட்டி வந்து ரொம்ப விலை மதிப்பற்றது அப்படி. ஆணுக்கும் அது முக்கியம். நம்ம கூட இருக்கிற ஆண் வந்து தன்னுடைய டிக்னிட்டியை பேணுவதற்கான முயற்சியை செய்யலைன்னா எனக்கு அது இழுக்கு, எனக்கும் அது அவமானம். ஸோ அப்படியான ஒரு மியூச்சுவலான ஒரு சரிசமமான நிலைக்கு வந்து நம்ம சமூகம் வந்து அடையலை. நம்ம வந்து அந்த டிக்னிட்டியை பற்றின கான்வர்சேஷன்ஸை, உரையாடல்களை வந்து வீட்டுக்குள்ளேயும் எழுப்பலை, மேடைகளில் எழுப்பலை, இம்மாதிரியான ஊடகங்கள்லையும் எழுப்பலை அப்படின்னு நினைக்கிறேன் நான். நிச்சயமாக இவை தொடர்பாக நாங்கள் உரையாடுவதனால் அப்படியே மனத்தியாளக்கனுக்காக நாங்கள் உரையாடலாம். ஏனென்றால் உரையாடுவதற்கு நிறைந்த விடயங்கள் இருக்கிறது. இப்படி இருக்க நாங்கள் மீள உங்களுடைய யாழ்ப்பாண பயணத்துக்கு வரலாம் என்று நினைக்கிறேன். இந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே எந்தெந்த இடங்களுக்கு போனீங்க, எந்தெந்த இடங்கள் பார்த்தீங்க? சில இடங்கள் உங்களுடைய நினைவுகளிலே அப்படியே ஊடாடி கொண்டிருக்கும், அப்படி இருக்கிறத? எனக்கு வந்து யாழ்ப்பாணத்தில் இறங்கும்போது ஒரு மெய்சிலிருக்கும் அனுபவமாக இருந்தது. முதல்ல எனக்கு 2-3 இடங்களுக்கு போகணும் அப்படின்னு எனக்கு இருந்தது. நான் வந்து கைத்தடியில் வந்து சித்த மருத்துவ பல்கலைக்கழகத்துக்கு போகணுன்னு அது ஒரு நீண்ட கால ஆசை. இன்று அந்த ஆசையை தீர்த்து கொண்டேன். யாழ் நூலக வெளிக்கு போகணும். அதுவே அப்பொழுது வந்தப்போ ஒரு புகைப்படம் அதனுடைய வாசலில் நின்று எடுத்துக்கிட்டேன். இன்னைக்கு வந்து சில சித்த மருத்துவர்கள், பெண்கள் என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. ஏன் அந்த நூலகம் எரிக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கான ஆழமான காரணங்களை, அந்த ஆதங்கத்தை அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். இந்த மாதிரி சில நினைவிடங்களுக்கு போகணுன்னு இருக்கிறேன் யாழ்ப்பாணத்துக்கு. அது தவிர என்னுடைய ரொம்ப பர்சனலான ஆசை என்ன அப்படின்னா, யாழ்ப்பாணம், யாழ்ப்பாணர்களின் ஊர் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள். அப்படிதான் நான் பொருள் புரிந்து வைத்திருக்கிறேன். நான் வந்து இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மானுக்கு ஒரு பணி செய்து கொண்டிருக்கிறேன். அந்த பணி என்னன்னா, தமிழ் இசையின் 3000 ஆண்டு வரலாறு, என்ன மாதிரியான வரலாறு, என்ன பயணம் அப்படின்னு ஆப்ரஹாம் பண்டிதருடைய கருணாமிர்த சாகரம்ன்ற நூலை வைத்து ஒரு ஆவணப்படம் எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். ஒரு இணையதளம் நடத்திட்டு இருக்கேன். அதற்கெல்லாம் மையமா அந்த தொடக்கம் வந்து இங்கும் நிகழ்ந்திருக்கிறது. தமிழ் இசையின் வரலாறு இயக்கம் இங்கும் நிகழ்ந்திருக்கிறது யாழ்ப்பாணத்துல. அது சார்ந்து சில இசை அறிஞர்களெல்லாம் நான் சந்திக்கணும் நேரில்.
அவர்களை நான் வந்து ஆவணப்பதிவு பண்ணணும் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். ம். அதையெல்லாம் என்னோட இந்த பயணத்தில் நான் செய்துக்க போகிறேன். நிச்சயமாக யாழினுடைய அடையாளமாக கூட இருப்பது யாழ்ப்பாணம். ஏனென்றால் யாழ் வாசித்து பாணன் இந்த இடத்தை பெற்றுக்கொண்ட காரணத்தினால்தான் அது யாழ்ப்பாணம் என்கிற காரண பெயரை பெற்றிருக்கிறது. இப்படியெல்லாம் நிறைந்த விடயங்கள் இருக்கிறது. ஆக உங்களுடைய பயணங்கள் சிறப்பாக பயணப்பட வேண்டும். நீங்களும் இங்கே இருக்கக்கூடிய தரவுகள் தகவல்களை ஆவணப்படுத்துகிற முயற்சியில நீங்களும் ஈடுபடுகிற போது உண்மையில் அது எங்களுக்கு மகிழ்ச்சியான விடயம்தான். அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நீங்களும் பயணிக்க வேண்டும் என்கிற அந்த வாழ்த்துக்களையும் நாங்கள் உறவுகள் சார்பாக உங்களுக்கு வழங்கிக் கொண்டு மிக்க நன்றி. உங்களுடைய பயண இடைவெளியிலே நீங்கள் இங்கே வருகை தந்து இன்றைக்கு நாங்கள் பல விடயங்களை உரையாடி இருக்கிறோம். குறித்து ஒதுக்கப்பட்டிருக்கிற ஒரு சிறிய நேரம் தான், ஆனால் உரையாடக்கூடிய விடயங்களை நாங்கள் உரையாடி இருக்கிறோம். ஆனால் மீளவும் நீங்கள் இந்த நிலத்துக்கு வருகை தர வேண்டும். நிறைய இடங்கள் இங்கே இருக்கிறது, அவை எல்லாவற்றையும் பார்த்து அப்படியே நாங்கள் ஆரம்பத்திலே உரையாடியதை போன்று இது தொப்புள் கொடி உறவு என்பதுதான். ஆகவே இது தொடர வேண்டும் என்கிற அந்த வாழ்த்துக்களையும் நிறைவாக வழங்கிக் கொண்டு மிக்க நன்றி. மிக்க நன்றி ஷர்மிளா. இவ்வளவு ஆழமான நெகிழ்வான உரையாடலாக இது அமையும்னு நான் நினைக்கல. உண்மையிலே இந்த வாய்ப்பிற்கு மிக்க நன்றி. ஐபிசி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும், இந்த உரையாடலை கேட்டவங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அகலங்கு நிகழ்ச்சியினூடாக இணைந்திருந்தோம். இன்றைக்கு அகலங்கு நிகழ்ச்சியிலே கலைகளின் வழி அரசியல் என்கிற ஒரு மிக முக்கியமான தளத்தில் இருந்து உரையாடலை நிகழ்த்த இருந்தோம். இதே போன்று சமகாலத்துக்கு தேவையான சமூகத்துக்கு தேவையான இன்னொரு விடயப்பரப்போடும் அது சார்ந்திருக்கக்கூடிய ஆளுமை ஒருவரோடும் சந்திக்கின்ற வரையில விடைபெற்றுக் கொள்கிறோம். சந்திக்கலாம் உறவுகளே.